இந்த மேற்குலகை நோக்கிய பயணங்கள் தான் முக்கிய காரணியாக இருந்தாலும் அவர்களிடையேயான இந்த பிள்ளை பெறும் தன்மை அல்லது அதாவது வந்து தங்களுடைய சந்ததிக்கான விருத்திக்கான தன்மை என்பது கூட குறைந்து வருவது கூட அடுத்த காரணமாக இருக்கின்றது என்றால் ஒன்று அல்லது இரண்டு பிள்ளைகளுடன் நிறுத்துவதாக புதிய பரம்பரை என்பது தன்னை பரிணாமித்து வருகின்றது. அல்லது அவர்களுடைய வாழ்க்கை தராதரம் என்பது அந்த அளவிற்கு உயர்ந்துள்ளது என்கின்ற காரணங்கள் இந்த முக்கிய காரணியாக இருந்தாலும் இங்கே நாங்கள் எடுத்து பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், இப்பொழுது 17 ஆண்டுகளாக இந்த மக்கள் கருத்து கணிப்பு அல்லது மக்கள் தொகை அறிதல் என்பது இடம்பெறவில்லை. 2021 ஆண்டு இடம்பெற இருந்த பொழுதும் கோவிட் வந்த காரணத்தால் அது பிற்போடப்பட்டு அடுத்த ஆண்டு அது இடம்பெறப் போகின்றது. அடுத்த ஆண்டு இடம்பெறப் போகின்ற நிலையில் தான் சீக்கிரர்களிடையே இவ்வாறான கவலை ஒன்று தோன்றியுள்ளது. அதாவது வந்து பஞ்சாபில் தாங்கள் அதாவது 2011 ஆண்டு கருத்து கணிப்பின் பொழுது 56% இருந்தார்கள். இப்பொழுது அந்த தொகை நிச்சயமாக இந்த 17 வருடங்களிலும் குறைந்திருக்கும் என்பது அவர்களுடைய ஒரு காரணியாக இருக்கின்றது. இந்த குழு வாழ்வு அல்லது ஒருமித்த வாழ்வு என்பது அல்லது ஒன்றாக இருத்தல் என்பதுதான் சீக்கியர்களின் ஒரு அதீதமான ஆனந்தமான அடையாளம். அதற்கான பங்கு என்பது இப்ப அங்கு இல்லை. அங்கே அதாவது வந்து ஒருவர் இங்கே இருந்து புலம்பெயர்ந்து செல்கின்றார் அல்லது விடுமுறையில் சென்றால் கூட அவர்களுக்கு அங்கே பராமரிப்பதற்கோ அல்ல அவர்களுக்கு நேரத்தை செலவிடுவதற்கான அந்த பெற்றோர்கள் அல்லது இளைப்பாறியோர் அல்லது முதியோர்கள் அல்லது விவசாயிகள் போன்றவர்களின் தொகை குறைவும். முன்னர் என்றால் அவர்கள் வணக்கம் சுரேஷ். வணக்கம். வணக்கம் தர்மா. வணக்கம் நேர்களே. இன்றைய நாள் நாங்கள் பேசிக்கொள்ள போகின்ற விடயம், இந்த இந்தியாவிலே சீக்கியர்களின் மக்கள் தொகை வளர்ச்சி குறைவடைந்து வருவதாக ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சீக்கிய தலைவர்கள் மற்றும் அறிவாளிகளிடையே ஒரு கவலையை ஏற்படுத்திய ஒரு விடயமாக இது இருக்கின்றது. 18.2% இருந்து தற்பொழுது 8.4% குறைவடைந்து இருக்கிறது. இது சீக்கியர்களின் இந்தியாவின் மொத்த மக்கள் தொகையில் சீக்கியர்களின் பங்கு 2011 1.9 இருந்தது. 2011 1.7 குறைந்து இப்பொழுது தொடர்ந்தும் குறைவடைந்து வருவது கவலைக்குரிய விடயமாகவே இருக்கின்றது. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சீக்கியர்களின் வளர்ச்சி வீதம் குறைவதற்கான முக்கிய காரணங்கள் பொதுவாகவே குடியேற்றமாக அல்லது கல்வி சம்பந்தமாக, வேலைவாய்ப்பு சம்பந்தமாக அவர்கள் வேறு நாடுகளுக்கு புலம்பெயர்ந்த கனடா, அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற நாடுகளுக்கு வந்த காரணமா அல்லது வேறு ஏதாவது சமூக பொருளாதார காரணங்கள் இருக்கலாம் என்று நீங்க நினைக்கின்றீர்களா? இல்லை, நிச்சயமாக. இது அதாவது வந்து நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த மேற்குலகை நோக்கிய பயணங்கள் தான் முக்கிய காரணியாக இருந்தாலும் அவர்களிடையேயான இந்த பிள்ளை பெறும் தன்மை அல்லது அதாவது வந்து தங்களுடைய சந்ததிக்கான விருத்திக்கான தன்மை என்பது கூட குறைந்து வருவது கூட அடுத்த காரணமாக இருக்கின்றது. என்றால் ஒன்று அல்லது இரண்டு பிள்ளைகளுடன் நிறுத்துவதாக புதிய பரம்பரை என்பது தன்னை பரிணாமித்து வருகின்றது. அல்லது அவர்களுடைய வாழ்க்கை தராதரம் என்பது அந்த அளவிற்கு உயர்ந்துள்ளது என்கின்ற காரணங்கள் இந்த முக்கிய காரணியாக இருந்தாலும் இங்கே நாங்கள் எடுத்து பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், இப்பொழுது 17 ஆண்டுகளாக இந்த மக்கள் கருத்து கணிப்பு அல்லது மக்கள் தொகை அறிதல் என்பது இடம்பெறவில்லை. 2021 ஆண்டு இடம்பெற இருந்த பொழுதும் கோவிட் வந்த காரணத்தால் அது பிற்போடப்பட்டு அடுத்த ஆண்டு அது இடம்பெறப் போகின்றது. அடுத்த ஆண்டு இடம்பெறப் போகின்ற நிலையில் தான் சீக்கிரர்களிடையே இவ்வாறான கவலை ஒன்று தோன்றியுள்ளது. அதாவது வந்து பஞ்சாபில் தாங்கள் அதாவது 2011 ஆண்டு கருத்து கணிப்பின் பொழுது 56% இருந்தார்கள். இப்பொழுது அந்த தொகை நிச்சயமாக இந்த 17 வருடங்களிலும் குறைந்திருக்கும் என்பது அவர்களுடைய ஒரு காரணியாக இருக்கின்றது. அதற்கான முக்கிய காரணிகளாக நாங்கள் பார்க்கக்கூடியது ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள சீக்கிய இனம் என்பதின் தொகை என்பது நீங்கள் குறிப்பிட்டது போல 2% இருந்தாலும் சனத்தொகையில் 1.7 என்னவோ இந்த பஞ்சாப் மாகாணத்தை, ஹரியானா மற்றும் பஞ்சாபில் தான் சீக்கியர்கள் அதிகம் வாழ்கின்றார்கள். ஹரியானாவில் குறைவு, ஆனால் பஞ்சாபில் தான் மொத்தமாக பிரதான சக்தியாக அல்லது பிரதான தளமாக அல்லது தங்களுடைய தனிநாட்டு கோரிக்கைக்கான இடமாக கூட அதனைத்தான் அவர்கள் வைத்திருந்தார்கள். அங்கே இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற மாற்றம் இந்த மேற்குலகை நோக்கிய அதீத பயணம் என்பது இந்த 17 ஆண்டுகளிலும் அதிகரித்திருக்கின்றது. குறிப்பாக கனடாவின்
கனடா தான் உலகத்திலேயே அதிக சீக்கியர்கள் இந்தியாவிற்கு புறம்பாக வாழுகின்ற நாடாக இருக்கின்றது. கனடாவில் கூட 2021ஆம் ஆண்டு கருத்து கணிப்பின் பொழுது 7,80,000 இருந்தது. ஆனால் 2021 இருந்து 2026க்கு கனடாவுக்கு வந்தவர்களின் தொகை என்பது மிகவும் அதிகமானதாக, அதாவது அவர்கள் வெளிநாடுகளில் கல்வி நிகழ்த்திற்கு மைப்பூசுதல் மற்றும் அதாவது சமையல் பழகுதல் போன்றவற்றில் கூட கனடாவுக்கு தான் அவர்கள் கல்வி கற்பதற்கு தேர்ந்திருந்தார்கள். அதாவது நெயில் பாலிசிங், மற்றது இந்த பர்சனல் சப்போர்ட் ஒர்க்கர் போன்ற அங்கேயே படிக்கக்கூடிய அந்த துறைகள் கூட அவர்கள் கனடாவை தேர்ந்தெடுத்து வந்திருந்தார்கள். என்னென்னும் கனடா அவர்களுடைய அந்த குடியுரிமை பெறுவதில் சில கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தாலும் ஒரு பெரிய சீக்கிய தொகை என்பது புலம்பெயர்ந்திருக்கின்றது. கனடாவிற்கு அடுத்தபடியாக ஆஸ்திரேலியா இந்த பங்கை வகிக்கின்றது. இதுதான் இந்த முக்கிய முதல் காரணிகளாக கூறக்கூடியதாக இருந்தாலும் இங்கே இன்னொரு காரணியும் இருக்கின்றது. அதாவது அவர்களிடையே உள்ள வர்க்கத்தர சிக்கல்கள். சீக்கியர்களுடைய சீக்கிய மதம் அதனை ஆதரிக்கவில்லை என்றால் கூட அவர்களிடையே கூட இந்த தர வர்க்கங்கள் அல்லது சாதிய முரண்பாடுகள் அல்லது அவ்வாறான சிக்கல்கள் இருப்பது கூட அவ்வாறானவர்களை, அதாவது இந்த ஒடுக்கப்பட்டோர் என்பவர்களை மத மாற்றங்களுக்கு தள்ளுகின்ற செய்திகள் கூட வருகின்றன. சில இடங்களில் அவ்வாறான மத மாற்றங்கள் கூட இடம்பெறுகின்றன என்று இருந்த பொழுதிலும் ஒட்டுமொத்தமாக அவர்கள் பண அல்லது நிதி நிலைமையை பெருப்பிக்கின்ற வகையில் குடிபெயர்ந்த புலம்பெயர்ந்த சமுதாயங்களில் மூத்த சமுதாயங்களில் ஒன்று என்கின்ற ஒரு உண்மையை மீட்க வேண்டும். அவர்களுடைய புலம்பெயர்வு என்பது சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே 120 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இடம்பெற தொடங்கி இருந்தது கனடாவிற்கு. அல்லது அதற்கு மேலான காலம் பிரிட்டிஷ் இராணுவத்தில் பணியாற்றிய சீக்கியர்கள் இங்கே கனடாவிற்கு வந்து அவ்வாறே இருந்த காரணங்கள் போன்றவையும் அவர்கள் பல ஆண்டுகளாக இருக்கின்ற தன்மையை கொண்டிருந்தாலும் பிறகு அவர்களுடைய விருத்தி என்பது மேலும் பலரையும் கனடா நோக்கி உள்வாங்கியதாகவும் மேற்குலக நோக்கியும். இப்பொழுது இந்த ஆங்கில நாடுகள் 5 வயசு எனப்படுகின்ற ஆங்கில நாடுகளில் தான் கனடா, அமெரிக்கா, இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியாவில் தான் இவர்களுடைய பரம்பல் அதிகமாக கடந்த காலங்களில் காணப்பட்டாலும் இப்பொழுது இவர்களுடைய பரம்பல் என்பது ஏனைய ஐரோப்பிய நாடுகளுக்கும் மற்றும் இந்த ரஷ்யா சார்ந்த நாடுகளுக்கும் அதிகமாக இருக்கின்ற ஒரு காரணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் மற்றவர்களுடன் தங்களை ஈடு செய்வதற்காக அல்லது தங்களுடைய விருத்திக்காக பொருளாதார பயணமாக இதனை மேற்கொள்கின்றார்கள். அங்கே இருக்கின்ற பெரும் பான்மையானவர்களின் முதலாய தொழில் என்பது விவசாயம் தான் அவர்களுக்கான மூலோபாயம். அல்லது பஞ்சாப் என்றாலே அது ஒரு 5 ஆறுகளால் சூழப்பட்ட ஒரு விவசாய நன்னிலம். அவர்கள்தான் இந்தியாவின் பிரதான அதாவது உற்பத்தியாளர்கள் என்கின்ற பெயரை கூட எடுத்திருந்தார்கள். இப்பொழுது அந்த நிலைமையில் கூட மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகள் என்பன வேறு தேவைகளுக்காகவோ அல்லது தரிசு நிலமாக விடப்பட்டிருக்கின்றன. இதுதான் இப்பொழுது உண்மையிலே இன்னொரு விடயத்தை இங்கே நாங்கள் குறிப்பிடலாம். இதில் இப்பொழுது இந்த அண்மையிலே ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருந்தார். லோரன் பிஸ்னோ என்று பஞ்சாப் சிறையில் இருந்தவரே கைது செய்யப்பட்டிருந்தார். இவ்வாறான அதாவது பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இடம்பெற்ற ஒரு சீக்கிய பிரிவினைவாதியின் கொலை போன்றவற்றிற்கு உண்மையிலே அவர்கள் எல்லாம் இந்து மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் கூட பஞ்சாபில் அவர்களுடைய ஆதிக்கம் என்பது அல்லது வன்முறைகள் என்பன அதிகரிக்கின்றன. அவர்கள் இந்த கூலிக்கு பணம் பறித்தல் போன்றவற்றை சீக்கியர்களிடம் செய்கின்ற ஒரு பெரிய தாதா குழுவாக மாறி வருகின்றார்கள். இவ்வாறான நிலைமை என்பது சீக்கியர்களிடையே கவலையை ஏற்படுத்தி வருகின்றது. என்றால் தங்களுக்கான தனி நாடாக தாங்கள் கோரிக்கை விடுக்க இருந்த இடம் தற்பொழுது தங்களின் ஆதிக்கம் இல்லாத இடமாக மாறி வருகின்றது என்பதால் தான் அவர்களுடைய வெளிநாடுகளில் பேச்சாரங்கள் அதிகமாக இருந்தாலும் அங்கே நிலைமை சீர் செய்ய முடியாது என்பதற்கு காரணம் இவ்வாறு புலம்பெயர்ந்து சென்றவர்கள் தங்கள் வாழ்க்கையை புலம்பெயர்ந்த நாடுகளில் ஏற்படுத்தியவுடன் அவர்கள் செய்கின்ற வேலை என்னவென்றால் தங்களுடைய பெற்றோர்களை அழைக்கின்றார்கள் அல்லது தங்களுடைய இரத்த உறவினர்களை அழைக்கின்றார்கள். இது மேலும் வெற்றிடங்களை ஏற்படுத்துகின்றது. இதை அவர்கள் தடுக்க முடியாத ஒரு விடயமாகத்தான் கருதுகின்றார்கள். சில வேளைகளில் அவர்களுடைய சடுதியாக பெரும்பான்மையாக குறையாவிட்டாலும் இந்த அவர்களுடைய இந்த சனத்தொகை என்பது அந்த
அந்த ஒரு கணிசமான அளவில் குறையலாம். அது அவர்களுக்கு கவலை தருவதாக இருக்கின்றது. எனினும் அடுத்தவரிடம் இடம்பெறப் போகின்ற கருத்து கணிப்பு தான் இது பற்றிய உண்மையை தெரிவிக்கும். இப்பொழுது சீக்கிய தலைவர்கள் கூட 4 பிள்ளைகளை பெறுங்கள் என்கின்ற கோரிக்கையை சீக்கிய தலைவர்கள் மாத்திரமல்ல, சீக்கிய பஞ்சாப் மாநிலத்துக்குரிய பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் கூட அவ்வாறான ஒரு கோரிக்கையை விடுக்கின்ற அளவிற்கு அவர்களுடைய பயம் இருக்கின்றது. ஆனால் பயத்தின் வெளிப்பாடு உண்மையா என்பதை அடுத்த மக்கள் கணிப்பு காட்டும் என்பதுதான் அந்த சுருக்கமாக சொல்லக்கூடிய விடயம். பொதுவாகவே நீங்கள் இந்த சீக்கியர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது மதத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் என்று சொன்னால், சீக்கிய மதம் பொதுவாக அறியப்படுவது அவர்கள் பின்பற்றுகிற அந்த மத கோட்பாடுகள். இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த எதிர்காலத்தில் சீக்கிய சமூகத்தின் மக்கள் தொகை மற்றும் மத அடையாளத்தை வலுப்படுத்த இந்த சமூக அமைப்புகளும், அதாவது சீக்கிய சம்பந்தப்பட்ட அமைப்புகளும் மத தலைவர்களும் எந்த வகையான ஒரு வித்தியாசமான நடைமுறைகளை மேற்கொள்வார்களா என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா? இல்லை, அவர்கள் இப்பொழுதே வலியுறுத்தி வருவது அங்கே ஒரு மாற்றத்திற்கான தேவையை அவர்கள் வலியுறுத்துகின்றார்கள். அதன் பிரகாரம் அவர்கள் அதாவது மீள குடிபெயர்தல் என்பது சாத்தியமற்ற ஒரு விடயம். இங்கே தங்களுடைய வசதிகளை இல்லாமல், அதாவது அங்கே செல்பவர்களுக்கு இங்கிருந்து சென்று அங்கே வாழுதல் என்பது இனி நடைமுறை சாத்தியமற்றதாக இருக்காத நிலைமையை ஏற்படுத்துவது ஏனென்றால் அங்கே உள்ள மக்களின் வாழ்வில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள். அவர்கள் கூட விரைவான வாழ்க்கைக்கு உட்படுத்தப்பட்டவர்களாகவும் நேரங்களை அதாவது செலவழிப்பதற்கான ஒரு அதாவது நேரம் இல்லாத சமுதாயமாக மாறி வருகின்றார்கள். இவர்களிடையே குழு வாழ்வு அல்லது ஒருமித்த வாழ்வு என்பது அல்லது ஒன்றாக இருத்தல் என்பதுதான் சீக்கியர்களின் ஒரு அதீதமான ஆனந்தமான அடையாளம். அதற்கான பங்கு என்பது இப்ப அங்கு இல்லை. அங்கே அதாவது ஒருவர் இங்கே இருந்து புலம்பெயர்ந்து செல்கின்றார் அல்லது விடுமுறையில் சென்றால் கூட அவர்களுக்கு அங்கே பராமரிப்பதற்கோ அல்ல அவர்களுக்கு நேரத்தை செலவிடுவதற்கான அந்த பெற்றோர்கள் அல்லது இளைப்பாறியோர் அல்லது முதியோர்கள் அல்லது விவசாயிகள் போன்றவர்களின் தொகை குறைவும். முன்னர் என்றால் அவர்கள் சென்றால் ஒரு நாள் ஒரு வீட்டில் கழிக்கக்கூடியதாக இருந்தால் இப்பொழுது அவர்களுக்கு அவ்வாறு இல்லை என்கின்ற கவலையை கூட அவர்கள் வெளியிடுகின்றார்கள். எனவே இது சில வேளைகளில் இவ்வாறான தடம் புரள்தல் என்பது காலத்தின் கட்டாயமாக கூட இருக்கும். இப்பொழுது இவ்வாறு கூறுங்கள், ஒன்டாரியோவில் 3000க்கும் மேற்பட்டவர்களும், பிரிட்டிஷ் கொலம்பியாவில் அதற்கு அண்மித்த தொகையாக ஒரு 2,90,000 இருந்தாலும், அல்பர்டாவில் 1,00,000க்கும் மேற்பட்டோர் இருந்தாலும், பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ளவர்களின் வாழ்க்கை தரம் என்பது மிக மிக அவர்கள் நிலங்களை கொண்டவர்களாகவும் விவசாயிகளாகவும் பெரிய பணக்காரர்களாகவும் மாறியலை என்பது இருக்கின்றது. இது போன்ற நிலைகள் தான் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இங்கிலாந்து போன்ற இடங்களில் கூட ஏற்பட்டிருக்கின்றன. எனவே அவ்வாறானவர்கள் அங்கே திரும்பி சென்று வாழ்தல் என்பது சரிவராத முறை இருந்தாலும் சில வேளைகளில் அவர்கள் தங்களுடைய இந்த இனப்பெருக்கத்தை பெருப்பிப்பதற்காக இப்பொழுது ஆந்திரா மாநிலம் கூட அவ்வாறான நடவடிக்கையை கொண்டு வருகின்றது. 3வது பிள்ளை 4வது பிள்ளைகள் பெறும் பொழுது அவர்களுக்கு பண பரிசுகளை அல்லது பண சன்மானங்களை வழங்குதல் என்பதை திட்டமாக கொண்டு வரலாம். ஆனால் அது ஒட்டுமொத்த இனத்திற்காகவும் தான் கொண்டு வர வேண்டும். அதாவது தனியே சீக்கியர்களுக்கு மாத்திரமாக கொண்டு வர முடியாது. அங்கே உள்ள இந்துக்களுக்கும் அது சாத்தியப்படக்கூடியதாக கொண்டு வருவார்களாக இருந்தால் சில வழிகளில் அவ்வாறான நடைமுறைகள் என்பன சாத்தியப்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பொதுவாகவே இந்த பஞ்சாபில் இந்த சீக்கியர்களின் மக்கள் தொகை விகிதம் குறைவடைந்து வருகின்ற அதே வேளையில் இந்துக்களின் விகிதம் உயர்ந்து கொண்டு வருவதாகவும் ஒரு அறிக்கை காட்டுகின்றது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இல்லை, அவர்கள் அதாவது இந்துக்களின் தொகை அதிகரித்து வருவதற்கான காரணம் இந்துக்கள் திட்டமிட்ட வகையில் அங்கே ஒன்றையும் செய்யவில்லை. இவர்களுடைய தொகை குறைகின்ற பொழுது அது அதிகமாக தெரிகின்றது. இப்பொழுது அதாவது நீங்கள் 19 மில்லியன்களாக இருந்த ஒரு இனம் 17 மில்லியன்களாக வரும் பொழுது 16 மில்லியனாக இருக்கின்ற இனம் ஒன்று 16 மில்லியனாக இருக்கின்ற பொழுதே விகிதாசாரத்தில் வித்தியாசம் வருகின்றது. அந்த 1 மில்லியன் என்பது பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும். அதனைத்தான் இப்பொழுது அவர்கள் அந்த கணக்கில் எடுக்கின்றார்கள். அதாவது சாதாரண குடிபெயர்தல் மூலம் வருபவர்களை தவிர இந்த அவர்களால் பிறகு அழைக்கப்படுபவர்கள் குடும்ப இணைப்புக்காக அழைக்கப்படுகின்ற
அவர்களது பெற்றோர்களும் இரத்த உறவுகளும் என்பன அந்த பலத்த ஒரு மாற்றத்தை, சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது. அதுதான் அவர்கள் காரணமாக கூறுகின்றார்கள். ஆனால் இந்துக்கள் இதற்காக திட்டமிட்ட ரீதியில் செயற்படுகின்றார்களா என்றால் இல்லை. அதே போன்று அங்கே ஒரு சிறுபான்மையாக முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் இருக்கின்றார்கள். கிறிஸ்தவ சனத்தொகை கூட இப்பொழுது சற்றே அதிகரித்து வருகின்றது. மக்கள் சில மத மாற்றங்களுக்கு ஈடுபட்டு வருகின்றார்கள். அதே போல பௌத்தர்கள் கூட ஒரு வீதத்திற்கு குறைவானவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களிடையே கூட இவ்வாறான மாற்றங்கள் ஏற்படுகின்றன. எனவே அதாவது பஞ்சாபியர்களின் கவலை என்பது அல்லது பஞ்சாபியர்களின் சனத்தொகை என்பது அவர்கள் புலம்பெயர்தல் மூலம் ஏற்படுத்தப்பட்ட ஒரு இடைவெளியை நோக்கியதானதாகத்தான் இருக்கின்றதை ஒழிய மற்ற மதங்களின் வளர்ச்சி காரணமாக பஞ்சாபில் சீக்கியர்களின் தொகை என்பது குறையவில்லை. சீக்கிய தொகை குறைவதற்கான காரணம் அவர்களது இவ்வாறான இதைவிட குறிப்பாக நாங்கள் குறிப்பிட்ட ஐரோப்பா போன்ற நாடுகளை விட மத்திய கிழக்கில் கூட நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர்களாகவும் பணக்காரர்களாகவும் அவர்களிடையே உள்ள இந்த ஒரு மிகவும் ஆரோக்கியமான குணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் ஒரு சீக்கியரை மற்றவர் விட்டுக் கொடுக்க மாட்டார் அல்லது அவர்களை தட்டி கழிக்க மாட்டார்கள். அதாவது தங்களுக்குள்ளேயே பிளவுகளை கொண்ட இனம் போல அவர்கள் இருக்க மாட்டார்கள். அவர்கள் நிச்சயமாக ஒரு ஒருமித்த பயணம் மேற்கொள்பவர்களாக இருப்பார்கள். அவர்களை உதாரணத்திற்கு எடுப்பதாக இருந்தால் அவர்கள் ஒரு அதாவது தங்களுக்கு உரிய தேவையை பெறுவதற்கு எந்த ஒரு கட்சியையோ எந்த அரசையை பாவிக்கின்ற பொழுது மற்றவர் அது குறித்த கரிசனத்தை வெளியிடாத வகையில் அவர்களிடையான ஆரோக்கியமான உறவாடல்கள் இருப்பதற்கு அவர்களுடைய அந்த குருதுவாக்கள் அதாவது அவர்களுடைய மத நம்பிக்கையும் மத நல்லிணக்க நிலையங்களும் மத ஆலயங்களும் இருக்கின்றன. அதுதான் உண்மை. நன்றி சுரேஷ். இந்த வேளையில் இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு பிரதர் பொழுதில் பிரதர் விடயம் தொடர்பாக பேசிக்கொள்ளலாம். நன்றி உங்களுக்கு எப்போதும். நன்றி தர்மா. நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.